கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யாத்திராகமம் 15வது அதிகாரத்திலே, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் அந்த 25வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அது மதுரமான தண்ணீராயிற்று என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அது மதுரமான தண்ணீராயிற்று. அதாவது மாறாவின் நீர், கசப்பாக இருந்த நீர், கசப்பாக இருந்த தண்ணீர் குடிக்க முடியாதபடிக்கு தேவனால் விடுவிக்கப்பட்ட நடத்தப்பட்டு கொண்டு வருகிற இஸ்ரவேல் ஜனங்கள் குடிக்கக்கூடாதபடிக்கு மாறாவாக, அதாவது கசப்பாக இருந்த தண்ணீரை தேவன் மதுரமாக அவர் மாற்றினார். ஆண்டவர் கசப்பு நிறைந்த தண்ணீரை மதுரமாக மாற்றினார். எப்படி என்று சொல்லும் பொழுது நம்ம அதில் வாசிக்கிறோம். அதாவது அப்பொழுது கர்த்தர் 25 அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காமித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமாய் மாறிற்று. கசப்பு நிறைந்த தண்ணீர் மதுரமாய் மாறுவதற்கு ஒரு மரத்தை தேவன் காமித்தார். தேவன் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற கசப்பான காரியங்கள், கசப்பான அனுபவங்கள், கசந்து போன வாழ்க்கை, கசந்து போன காரியங்கள், ஆண்டவர் தாமே கசந்து போன நம்முடைய வாழ்க்கையை, கசந்து போன நம்முடைய காரியங்களை மதுரமாக தேனாக மாற்றுவதற்கு தேவன் உண்மை உள்ளவர். காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அன்றைக்கு ஒரு மரத்தை காமித்தார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்காக இயேசுங்கிற ஒரு மரம் வெட்டப்பட்டிருக்கிறது. இயேசுங்கிற ஒரு மரம் வெட்டப்பட்டிருக்கிறது. அந்த மரம் உங்களுக்காக வெட்டப்பட்டதுனால அது பாவத்தை மாத்திரமல்ல, அது சாபத்தை மாத்திரமல்ல, அது வியாதிகளை மாத்திரமல்ல, கசப்பு நிறைந்த உங்கள் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுவதற்கு வெட்டப்பட்ட, சிலுவையிலே அறையப்பட்ட, இரத்தம் சிந்தின ஆண்டவராய் இயேசு உங்களுக்கு போதுமானவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக வெட்டப்பட்டார், எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்பான காரியங்களை அவர் மதுரமாக மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ள ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கசப்புகளையும், கசந்து போய் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மதுரமாக, அவர் தேனாக அவர் மாற்றுவதற்கு அவர் போதுமானவர், வல்லமையான தேவன். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அடிக்கப்பட்டதுனால, உங்களுக்காக இரத்தம் சிந்தினதுனால நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். மதுரமாய் மாற்றி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. கசப்பு கலந்த வாழ்க்கை மதுரமாய் மாற்றுவதற்கு நீர் உண்மை உள்ள ஒரு தெய்வம். கர்த்தர் அப்படியாய் மாற்றும். நீர் ஆசீர்வதியும், இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.